ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாசிப்பயிறு பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு பாசிப்பருப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு அடுப்பில் வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காயை கட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து இன்றைக்கி சுரக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சுரக்காயை வடை சட்டியில் போட்டு அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா அதை வதக்கிக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் வதக்கி அந்த காய் நல்லா சுருண்டு வதங்க வரைக்கும் அதை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் நம்ம பாசிப்பருப்பு வச்சுக்கலாம். அதில் தக்காளி 2 தக்காளி போட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் பூண்டு வெங்காயம் அதெல்லாம் உள்ளே போட்டுட்டு அது கூடவே இந்த சுரக்காயை வதக்கி வச்சுருக்குறோம்ல அதையும் எடுத்து அந்த அது குழம்புக்குள்ளேயே உள்ளே போட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுறணும். கூட நமக்கு தேவையான அளவு உப்பு கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். கல்லுப்பு போட்டுக்கோங்க. கூட நம்ம சாம்பார் பொடி மிளகு பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடி 1 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை நல்லா தண்ணியில் கழுவிட்டு கட் பண்ணி அதையும் கூட சேர்த்துக்குங்க. போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். குக்கரை வச்சு மூடி ஒரு விசில் விட்டுறலாம். இப்போது இந்த குழம்பு வந்து விசில் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து தாளிச்சிடலாம். அதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதில் கூட குழம்புக்கு வந்து சீரகம் போட்டால் இது நல்லாயிருக்கும். சீரகம், கடுகு 2 சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சுருக்கோம்ல அதில் விசில் போயிடும். அதை எடுத்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு குழம்பு கொஞ்சம் நல்லா அப்படியே கரண்டிலே கலக்கினாலே நல்லா வெந்திருக்கும். சும்மா லைட்டாக ஒரு கொஞ்சம் கலரி விட்டாலே போதும். அவ்வளோதான். இது 2 விசில் 3 விசில் விட்டால் குழஞ்சிடும். ஒரு விசில் விட்டோம்னாலே போதும். இந்த குழம்பு எடுத்து நம்ம தாளிக்கிறதுல கொட்டிடலாம். ஊற்றிட்டு அதில் வந்து வாசனை வர அளவுக்கு டக்குன்னு மூடி வச்சுருங்க. இப்போ அடுத்து நம்ம ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கடமிளகு போட்டு சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் அதையும் அப்படியே கூட சேர்த்துட்டு அதுக்கு வந்து கருவேப்பிலை நான் வந்து கருவேப்பிலை எப்போ நிறைய தான் சேர்ப்பேன்.
நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. ஆனால் கருவேப்பிலை போட்டால் ரசம் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நிறையா போடுங்க, அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. புளி ஊற வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழ சைஸுக்கு இருக்கும் ஊற வச்சுருக்கேன். அதில் கூட 2 தக்காளி போட்டு வச்சுருக்கேன். புளியை கரைச்சிட்டு ஒருக்கா நல்லா புளியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, நம்ம அரைச்சி வச்ச ரசத்துக்கு அரைச்சி வச்ச செலவுக அதெல்லாம் போட்டு கரைச்சிட்டு கூட கல்லுப்பு அதையும் சேர்த்து போட்டு நல்லா கரைச்சிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கங்க. நான் அப்புறமா காட்டுறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் கூட மஞ்சத்தூள் போட்டுக்கங்க. அவ்வளோதான். அடுத்து இதை தாளிச்சிடலாம். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கறிவேப்பிலை போட்டு நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றி ரசம் நுரைச்சி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான், ரசம் நுரைச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக நுரைச்சி கொதிக்க வரையில் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். நம்ம அந்த நுரைச்ச ரசம் நுரைச்சி கொதிக்க விடாமல் ஆஃப் பண்ணிடணும். அதை எடுத்து அப்படியே வேறு இதுக்கு ஊற்றி வச்சிடலாம். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.